Hello friends, welcome back to Flavi Style. இன்னைக்கு நம்ம வீடியோல நான் புதுசா பர்ச்சேஸ் பண்ண Preethi Zodiac Mixy உடைய டெமோ ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி Flavi Styleக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் Preethi Zodiac அந்த பாக்ஸ் மிக்சியோடைய பாக்ஸு. ஸோ இது மேலே வந்து அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ற கண்டென்ட் டீட்டெயில்ஸ், சைடில் வந்து அது வாரண்ட்டி, மாடல் நம்பர், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்துச்சு. ஸோ எத்தனை அது மாதிரி அதோடைய மோட்டருடைய கெப்பாசிட்டி, அதோடைய ஒர்க்கிங்ஸ் அதை பற்றிலாம் கொடுத்துருந்துச்சு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த அவுட்டர் பாக்ஸஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்துருந்துச்சு. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இதுதான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒர்க் பொக்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கும், வாங்கினாலும் வாங்கலாம், பட் எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பழசாக யூஸ் பண்ணிட்டு இருந்த மிக்சியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்து இதில் பிடிச்சிருந்தது இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார் தான். ஸோ அதனால தான் இதை வாங்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து உள்ளே இப்படி தான் அழகாக, ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து வெளியில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ நான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அது உள்ளே இருந்தது எல்லாமே, மெயின் பாடி, அப்புறம் 5 ஜாரோட, அப்புறம் அது உள்ளே இருக்கிற எல்லா ஸ்பேர்ஸோடு இருக்குது. ஸோ இதுதான் அதோடைய மொத்தமாக இவ்வளோ தான் அங்கே இருந்துச்சு, அதில் இருந்தது. இதில் வந்து இந்த 3 ஜார்ஸுமே வந்து பேசிக்கான ஜார்ஸு வந்து சட்னி, சின்னது வந்து சட்னி ஜாரு, இது வந்து ட்ரை ஜாரு, அது பெருசு வந்து வெட் ஜார், அதாவது மாவில் அரைச்சிக்கலாம். அதில் வந்து தூள் அது மாதிரி எதாவது அரைக்கணும்னா ட்ரை ஜாரில் அரைச்சிக்கலாம். சட்னி ஜார் வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியல, யூஸ்வலாக அரைக்கிறது. ஸோ இந்த 3 பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா பிகாஸ் அது எல்லா மிக்ஸீஸ்லையுமே வரும். நம்ம மெயினாக இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த 2 ஜார்ஸில் மட்டும்தான். மாஸ்டர் ஷெஃப் ஜாரும் 3-in-1 ஜூஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாடல் வந்து ஒரு ட்ரைபாட் மாடல். இதில் வந்து ஒரு இண்டிகேட்டர் லைட்டோட, அப்புறம் அந்த பல்ஸ் 1, 2, 3 ஆப்ஷன்ஸ் எல்லா மிக்சிலையும் இருக்க மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கிற இண்டிகேட்டர் வந்து நம்ம ஹெவி லோட்லாம் போட்டுட்டோன்னா அது வந்து ரெட் கலரில் அந்த சைன் காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடியிலையும் வந்து நல்ல புஷ்ஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நவுறாமல் கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் லைட் எரியுது பாருங்கள், அது வந்து ரெட் ஆகிடும் ஓவர்லோட் போட்டால். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜாரில் இது ஃபஸ்ட் ஸ்டெம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நான் வந்து பிளேட் போடுறேன். இந்த பிளேட் வந்து சாப்பிங் பிளேடு. ஸோ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் எல்லா காய்கறியுமே போட்டு அதாவது சாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு நம்ம பல்ஸ் கொடுக்குறோமோ, இப்போ 2 பல்ஸ் 3 பல்ஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் லைட்டான சாப்பிங் வரும். நீங்கள் அதுவே இன்னும் 2 பல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிரைண்ட் ஆகிடும், ரொம்ப பொடியாகும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கையால் கூட சாப் பண்ண முடியாது, இவ்வளோ வேகமாக இவ்வளோ அழகாக எல்லாமே ஈவனான சைஸஸில். ஸோ ரொம்ப அழகாக பண்ணிருச்சு. ஸோ அடுத்தது வந்து தக்காளி போட்டு காட்டுறேன். இதில் வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி போட்டாலுமே ரொம்பவே அழகாக கட் பண்ணுது அது. அதாவது நான் இந்த எல்லாமே 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ எல்லாம் சொல்கிறேன், அதனால தான் கரெக்டாக சொல்கிறேன். ஒரு தக்காளி போட்டாலும் அழகாக சாப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 2-3 பல்ஸ் கொடுத்திங்கன்னா சாதாரணமான அளவுக்கு கட் பண்ணும். நீங்கள் ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து அதை பேஸ்ட் மாதிரியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 2-3 பல்ஸ் கொடுத்தேன், பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததோ அதே அளவுக்கு ஃப்ளவினுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க தான் பக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்கான் அவன். தக்காளி ரொம்ப அழகாக கட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு அந்த இன்னொரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்லைசிங்கும் கிரேட்டிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 2 இது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். லாக் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஸ்டெம் மேலே தான் வைக்கணும். இந்த ஸ்டெம் தான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்டெம் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டு அதை மூடிடலாம். அங்கே ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வழியாக தான் நம்ம எல்லா காயுமே வைக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நீட்டு வாட்டத்தில் வச்சு நான் கட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த புஷர் வச்சு அழுத்துறோமோ அந்த அளவுக்கு திக்காக விழும். இது ஆக்சுவலாக வந்து நம்ம கேரட்டை இந்த மாதிரி பண்ண மாட்டோம், ஏதாவது உருளைக்கிழங்கு இல்லைன்னா வாழைக்காய் சிப்ஸ் அது மாதிரிலாம் போடும்போது தான் பண்ணுவோம். பட் இன்றைக்கி எனக்கு 2மே இல்லைன்றதுனால இதை வச்சு காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு தின்னா அழகாக அது மெலிசாக கொடுத்துருக்குன்ட்டு. நம்ம புஷ் பண்ணுறதை பொறுத்து அது ரொம்ப திக்காக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து நான் கேப்சிகமும் போட்டு காட்டுறேன், எல்லோ கலரும் கிரீன் கலர் ரெண்டுமே. ஸோ அது உள்ளே போட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணுறோன்றது தான். அதே மாதிரி எந்த வாட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அது நீட்டாக வருதா இல்லை ஷார்ட்டாக வருமா அப்படின்றது தான் அதோடைய இது. நம்ம எந்த ஷேப்பில் அதை வச்சு புஷ் பண்ணுறோன்றதை பொறுத்து அது அழகாக வந்துடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலிசாக நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், இந்த ரைத்தாலாம் வந்து மெலிசாக விழுந்தால் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அதுவும் பிரியாணிக்கும் நம்ம இதை மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது ரொம்ப சாஃப்டாக ஒரு செகண்ட்லேயே நம்ம செஞ்சிட முடியுது. ஸோ இப்போ பிரியாணிலாம் பண்ணுறோன்னா நிறைய வெங்காயம் கட் பண்ணணும். அதுக்கு வந்து இதில் போட்டால் ஒரு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அடுத்தது கோஸு வந்து ரொம்ப சோம்பேறியான வேலை. நூடுல்ஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா நிறைய கோஸ் போட்டால் நல்லாயிருக்கும். பட் அதை வந்து கட் பண்ணி எடுக்கவோ இல்லை திருப்பி எடுக்கவோ டைம் ஆகுன்றதுனால கம்மியாக போடுவோம். பட் இதில் வந்து ரொம்ப சீக்கிரம் வேலை முடியுதுன்றதுனால ஒரு முழு கோஸ் கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவும் எவ்வளோ அழகாக தின்னாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். ரொம்ப ஸ்மால், ரொம்ப மெலிசான ஸ்லைசஸ் எல்லாமே, எல்லா காயுமே அந்த அளவுக்கு தான் வெட்டுது. ஸோ அடுத்தது வந்து நான் பீன்ஸ் போட்டு காட்டுறேன். இது நான் ஏன் இந்த காயெல்லாம் காட்டுறேன்னா, எல்லா காயும் நம்ம என்ன காய் வெட்டணும், எந்த காய் நம்ம வந்து சாப்பிங் போர்டு வச்சு கட் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் பண்ணலான்றதுக்காக தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி, வெண்டைக்காயிலேருந்து பூசணிக்காய் எது வேணாலும் கட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேட்டிங் பிளேட் போட்டிருக்கேன். இதில் வந்து கேரட் பீட்ரூட் மட்டும் நான் திருவி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பொரியலுக்கெல்லாம் வந்து பீட்ரூட் திருவோம் இல்லையா, அது மாதிரி எவ்வளோ சூப்பராக திருவுதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக திருவிருக்கு. அதே மாதிரி கேரட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரட் வந்து இப்போ நீட்டு வாட்டத்தில் வச்சா கொஞ்சம் நீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே இப்போ வந்து அதுவே படுத்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த வாட்டத்தில் வச்சா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த வாட்டத்தில் இதை வச்சு போடுறோமோ அந்த வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீட்டாக கொடுக்கும். இது வந்து நம்ம நூடுல்ஸு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும்போது இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவனான சைஸஸில் வெட்டுது இல்லையா, அது ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிட்ரிக் ஜூஸர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இந்த சாத்துக்குடி, லெமன் இதெல்லாம் புழிஞ்சிக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு அந்த 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 பார்ட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த பழத்தை வச்சு புழிஞ்சிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து 3-in-1 ஜூஸர் இது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உள்ள அந்த ஸ்டெய்னரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே தான் நம்ம வந்து பழம் எல்லாமே போட போகிறோம். ஸோ இதில் வந்து மாதுளம்பழம் போட்டிருக்கேன் நான். மாதுளம்பழம் போட்டு அதை வந்து டியூப் வச்சு டைரெக்டாகவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கப்பு ஒன்று, அது கப்ளர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு நாசில் கவர் பண்ணுறதுக்கு, அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது எல்லாமே நான் இதில் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே இந்த காயெல்லாம் உரிக்கிறதுக்கும் கழுவுறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. இதில் மிக்ஸி ஆன் பண்ணதுலேருந்து இது எல்லாத்தையும் போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகலை. எல்லாமே ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. இதில் ஒரு கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதாவது தேங்காய் பால் புழிஞ்சனானா அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து பிளெண்டிங் பிளேடு போடணும். அது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக நான் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஆட்டா பிளெண்ட் பண்ணுறது, ஆட்டா நீட் பண்ணுறது தான். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா சப்பாத்தி செய்யணும்னு ரொம்ப ஆசை, சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் அது பிசையறதுக்கு கஷ்டப்படுவேன். பட் இதில் வந்து என்னுடைய வேலையை ரொம்பவே குறைச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு உப்பும் பெருஞ்சீரகத்தூளும் போட்டுட்டேன். அதை போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் போடணும்னு அளவு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கொஞ்சமாக ஊற்றிட்டே வந்து அது அவ்வளோ அழகாக பிசைஞ்சு கொடுத்துரும். லாஸ்ட்டாக ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து அது அழகாக பால் மாதிரி அதுவே உருட்டி கொடுத்துருது. ஐயோ ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. இது வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஒரு மெஷினால் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு தர முடியுமா, இவ்வளோ சீக்கிரமாக பிசைஞ்சு தர முடியுமான்னு என்னால் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு எடுக்கும் போது தான் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. கையில் வச்சு ஒரு 2 பெரட்டிட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக. அடுத்து நான் இதை யூஸ் பண்ண 1 வீக்கில் நான் பண்ணதை வந்து சும்மா ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ எல்லா காயுமே குருமாக்காக ஒரே டைமில் போட்டு பிளெண்ட் பண்ண பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சின்னதாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வெங்காயம் நான் சொன்ன மாதிரி 5 பல்ஸ் விட்டேன். எவ்வளோ பொடியாக ஈவனான சைஸஸில் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அசம்பிளிங்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஜூஸர் பற்றி ஃபஸ்ட்டு காட்டுறேன். இதில் அடியில் ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து பிளெண்டிங் பிளேடு. இந்த பிளெண்டிங் பிளேடில் வந்து எதெல்லாம் நம்ம அரைக்கணுமோ, தேங்காய் பால் அரைக்கிறது, அப்புறம் புளி கரைச்சி எடுக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஹார்டான பொருள் எதையாக இருந்தாலும் இதில் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து தனியாக
வச்சு அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக லாக் ஆகிடும். திரும்ப வந்து பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக தனித்தனியாக பார்ட்டாக கழட்டி நம்ம அதை கழுவிக்கலாம். இது வந்து மோட்டர் வந்து ரொம்ப நாள் வரத்துக்கும் ஈரமாகாமல் தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இந்த பிளேட் பாருங்கள், இதுவும் வந்து ஜூஸ் போடுறது தான். பட் வந்து சாஃப்டான ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இதில் இந்த மாதுளம்பழம், கிரேப்ஸு, தர்பூசணி இது மாதிரிலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் குழன்னு இருக்க பழம்லாம் இந்த ஆப்பிள் அப்புறம் பப்பாளி பழம் அதெல்லாம் வந்து அந்த பிளெண்டிங் ஜாரில் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது பாருங்கள், இதில் 2 இது இந்த நாசல் க்ளோஸ் பண்ணுறது ஃபுல்லாக கவர் பண்ணுறது அது வரைக்கும் அது போகும். அது ஃபுல்லாக டைட்டாக கவர் பண்ணிட்டிங்கன்னா அது அரைக்கிறது எதுவும் வெளியில் வராது. லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை அரைக்கும் போதே வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் போட்டு நம்ம அரைக்கும் போதே கூட அதை எடுத்துக்கலாம். இது வழியாக ஒரு டம்ளர் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2மே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது உள்ளே வந்து அந்த ஸ்ட்ரெயினர் பாருங்கள், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் மாதிரி 4 சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கரெக்டாக இந்த லைன் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் ஃபிக்ஸ் ஆகணும். இப்படி தான் அந்த லைனில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ இந்த இந்த ஜூஸிங் ஜார் இருக்குல்ல, அந்த சாஃப்டான இது அது போடுறப்ப மட்டும்தான் இந்த டியூப் மாதிரி இருக்கிற கவரை போடணும். அதை வந்து 2 சைடு லாக் பண்ணிவிட்டு பழம் ஏதாவது உள்ளே போட்டுட்டு இந்த புஷ்ஷர் வச்சு நம்ம புஷ் பண்ணோன்னா அழகாக அது வந்து பிசைஞ்சு கொடுத்துரும். ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த டியூப் மாதிரி இருக்க மூடி வந்து இந்த சாஃப்டான இது போடுறப்ப தான், இந்த பிளெண்டிங் ஜார் போடும்போது இந்த மூடி தான் போடணும். அந்த டியூப் மாதிரி இருக்கிறத போட்டால் அது வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் அதை போடக்கூடாது. இதுதான் இதோடைய செட். இதை இப்படி தான் அசம்பிள் பண்ணும். எனக்கு மெயினாக இதில் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம அரைச்சி முடிச்சுட்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடியோடு சேர்த்து அதை கழட்டணும். அப்படி இல்லாமல் ஒரு ஆர்வத்துலேயோ இல்லை ஒரு அவசரத்துலேயோ மேலே இருக்கிறத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம அரைச்சது ஃபுல்லாக கீழே வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு நடந்துச்சு. நான் அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ அவசரத்தில் ஓப்பன் பண்ணும்போது அடியோடு எடுக்காமல் மேலோடு எடுத்தாச்சு. அது என்ன ரீசன்னா டைட்டாக மூடாமல் இருந்தது தான் ரீசன். அந்த பேஸை நல்லா டைட்டாக மூடினீங்கன்னா இது தனியாக அது மாதிரி வராது, நல்லா ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட் பிளேட் போட்டிங்கன்னா அதோட இந்த லாங் எக்ஸ்டென்ஷன் வரும். அதில் வந்து புஷ்ஷர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் செட்டு. ஸோ அடுத்தது வந்து இது மாஸ்டர் செஃப் ஜாரோடைய பேஸ். அந்த பேஸ் மட்டும் தனியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே வந்து அந்த ஜார் வச்சுக்கலாம். ஸோ அதோடைய மூடி இது வச்சு அழகாக அப்படி ஒரு ப்ளஸ் பண்ணிங்கன்னா டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். இதில் வந்து இந்த கீரை ஊற்றுற இதெல்லாம் வராது, ஏன்னா அது ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெம்மு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். இதில் 2 பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஆட்டா நீட் பண்ணுறதுக்கு ஒன்றும், இந்த பிளேட் ஒன்றும். இந்த பிளேட் ரொம்ப டேஞ்சரஸு பாருங்கள். என் கையில் ஃபஸ்ட்டு நாளே கட் பண்ணிட்டேன். சும்மா அப்படி பிடிச்சி தூக்குனது தான், சென்டரில் பிடிச்சி தூக்காத ஓரமாக பிடிச்சி தூக்குனேன், போட்டுடுச்சு கையில். ஸோ அதனால் இந்த 2 காது மாதிரி இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சி தூக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதை போட்டுட்டு நம்ம என்ன காய் போடணுமோ அதை போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டாவாக இருந்தால் அதை போட்டு ஆட்டா நீட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்டெம்மை போட்டு தான் நான் இந்த கிரேட்டிங்கும் ஸ்லைசிங்கும் போடணும். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் 2 பிளேட் கொடுத்துருப்பாங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சிட்ரஸ் ஜூஸர். அந்த மெரிய இதை வச்சுட்டு இந்த கப் மாதிரி ஒன்று இருக்கும், அது மேலே வச்சுட்டு நம்ம என்ன பழம் வேணுமோ அது மேலே வச்சு புழிஞ்சிக்க வேண்டியதான். மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா மிக்சியை ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அதுவே திருவிடும். ஸோ அழகாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இது வந்து அதில் கொடுத்துருக்கிறது நான் சொன்னல ஆட்டா மெஷர் பண்ணுறது, அதுதான். அதே டைம் அதை புஷ் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகும். அடுத்தது இந்த ஸ்லைசர் கிரேட்டர் 2மே இது தான். நான் ஆல்ரெடி இதெல்லாம் காட்டியிருப்பேன், பட் ஸ்டில் திரும்ப வந்து ஒரு தடவை இந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஒரு சும்மா கொடுத்துருக்காங்க, எங்கேயாவது ஒட்டிச்சு இல்லை எடுக்கணும் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய பார்ட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு இவ்வளோ பார்ட்ஸ் ஆகியோ தனித்தனியாக இருக்குது, இது எதை கூட அசம்பிள் பண்ணணும், எதை எப்போ போடணுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். பட் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாகிடும். அதே மாதிரி நினைக்கலாம் இத்தனையும் போட்டு இத்தனையும் கழுவணுமான்னு. நீங்கள் கழுவுற டைமை கணக்கு பண்ணாதீங்க. நீங்கள் எல்லா காயும் நீங்கள் வெட்டுற டைம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா காயும் எவ்வளோ வேணாலும் வெட்டி முடிச்சிடலாம். அப்படி பார்க்க போனால் கழுவுற டைம் வந்து ஒரு பெரிய டைமாகவே இருக்காது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம எல்லாமே மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் வைப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு சாட்டர்டேலையோ இல்லை சண்டேஸ்லேயோ 2 ஹவர்ஸ் எதுக்கு நம்ம எல்லா காயும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்க தான். இதில் வந்து தோலை உரித்து கழுவுறது மட்டும்தான் டைமு, மற்றபடி எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாக ஆகிடும். ஸோ என்னோடய 2 ஹவர்ஸ்ன்றது எனக்கு 1/2 அன் ஹவர்லேயே முடிஞ்சிருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேலையை ரொம்ப சிம்பிளாக ஆக்கிடுச்சு. அதே மாதிரி
அந்த சைஸஸ் அந்த ஷேப்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் மெயினாக நூடுல்ஸ்லாம் செய்யும்போது ரொம்ப பொறுமையாக தின்னா உட்காந்து கட் பண்ணிட்டு இருப்பேன். பட் இதில் ரொம்ப அழகாக வருது. அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று மெயினாக வந்து சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு நான் ரொம்பவே அழுவேன் நான். கொஞ்சோண்டு விதைனாலும் ரொம்ப அழுவேன். ஏன்னா சாஃப்டாக வராது. நிறைய டைமில் வந்து சப்பாத்தி ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னம் பிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு எல்லா டைமுமே சாஃப்டாக வராது. நான் சாஃப்டாக தான் செய்வேன். பட் எல்லா டைமும் அது மாதிரி வராது. ஒரு ஒரு டைமில் சொதப்பிடும். பட் இப்போ நான் திட்டு வாங்காமல் சப்பாத்தி போடலாம். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்றதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரிவ்யூஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆனஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இதில் பேட் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு இதில் பிடிக்காத ஒரே விஷயம் நாய்ஸ் மட்டும்தான். மெயினாக மாஸ்டர் செஃப் ஜார் போடும்போது மட்டும்தான். மற்றபடி எதுலேயும் அந்த நாய்ஸ் வரல. கரெக்டாக ட்ரில்லிங் மிஷின் போடுற அளவுக்கு நாய்ஸ் வருது. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி இதை கண்ணை மூடிட்டு அந்த மிக்ஸி வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பாய்.